எங்கேயோ ஒரு உத்தரப்பிரதேசத்துல நடந்த ஒரு சம்பவம் தானே, இதை ஏன் பேசணும் அப்படின்ட்டு வெறுமனே கடந்து போகிறதுக்கு நாங்க விரும்பல. ஏன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தவர் மேல இதே போல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எழுந்த போதும் நாங்க ரொம்ப வெளிப்படையாகவே அந்த விவகாரத்தை தகுந்த ஆவணங்களோடு பேசணும். இன்னைக்கு இந்த கடிதம் ஒருவேளை பொய்யாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று ராத்திரியிலிருந்தே யோசிச்சுட்டு இருந்தோம். காலையில பார்த்தா சிஜே டீட்டெயில்ஸ் கேட்டு ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரிந்த பிறகுதான் இதை பேசலாம்னு முடிவெடுத்தோம். சார், இது அவங்க ஐ ஹாவ் பீன் செக்ஷுவலி ஹராஸ்டு பை ஒன் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் ஹிஸ் அசோசியேட்ஸ் போடுறாங்க சார். இது ரொம்ப இந்த வார்த்தையை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க கேஸ் டிஸ்மிஸ் ஆன பிறகு எழுதுறாங்க. சார், இந்த கேஸ சீரியஸா இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குமா? இதுக்கு மேலயாச்சும் இல்ல இது சீரியஸா உச்ச நீதிமன்றம் இதை எடுத்துக்கொள்ளும். அதனாலதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதை விசாரிக்க சொல்லியிருக்காரு. நீங்க நீதித்துறை முற்றிலும் புனிதர்களால் நிர்வகிக்கப்படுவது, 100% நிர்வகிக்கப்படுவதுன்னு சொல்லி யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லை. அங்கேயும் கருப்பாடுகள் இருக்கதான் செய்வாங்க. ஆனா பை அண்ட் லார்ஜ் ஏன்னா மக்களுக்கு நீதி என்ற துறை அது ஒரு கோவில் மாதிரி. இது வரைக்கும் ஒரு சில சம்பவங்களை வச்சு ஒட்டுமொத்த நீதித்துறையும் கலக்கப்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஆனா இந்த சம்பவம் ஏற்கனவே நீங்க ரஞ்சன் கோகோய் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த போது கூட அவர் மீது பாலியல் புகார் கூறப்பட்ட பொழுது அந்த புகாரை எடுத்துக்கொண்டு போராடியது பெண் வக்கீல்கள் தான். உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் தான் அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தானே, அவர் பேர்ல புகார் வந்திருக்கு, நம்ம அவர் பேர்ல நடவடிக்கை எடுத்தா மத்த மினிஸ்டர் மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிடும் என்று வழக்கறிஞர் சமுதாயம் ஓய்ந்து விடவில்லை. அந்த பெண்மணிக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நீதித்துறையில இருக்கிற வழக்கறிஞர்களும் சரி, நீதித்துறையின் மற்ற நீதிபதிகளும் சரி போராடினாங்க. அது சரித்திரம் நமக்கு சொல்லும். ஆனா இதுல என்னன்னா, அந்த சகோதரி குற்றம் சாட்டுகின்ற ஒரு நபர் ஒரு மாவட்ட அளவுல ஒரு நீதிபதியா இருக்கிறவரு, அவரை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த உயர் நீதிமன்றமும் வரிஞ்சு கட்டி நிற்கும்னு சொல்றது எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியல. ஆனா ஒரு சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடிய அது மாவட்ட நீதிபதி பண்ணாரா, உயர் நீதிமன்ற நீதிபதி பண்ணாரா, உச்ச நீதிமன்ற நீதிபதி பண்ணாரான்றதுலாம் இங்க விஷயம் கிடையாது. இங்க ஒரு அபலை பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட நம்ம அததான் அப்படி பார்க்கணும். அது இந்த வழக்கறிஞரா இருந்தாலும் சரி, நீதிபதியா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண வீட்டு வேலை செய்யற பெண்மணியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இது மாதிரி ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு சொன்னா அதை எதிர்த்து நம்ம போராடணும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நாம் நியாயம் பெற்று தர வேண்டும். இப்போ நீங்க இல்ல இந்த ராஜேஷ் தாஸ் மேட்டர்லயே பாத்தீங்கன்னா ஒரு டாப் லெவல் ஒரு IPS ஆபீசர் பெண் அதிகாரிக்கு பாலியல் புகார் தொல்லை கொடுக்கப்பட்ட போது அதை நிர்வாகம் அதை மூடி மறைக்க தான் முடிவு பண்ணிச்சே தவிர அதை தீவிரமா ஆராயாத போது கூட சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தான் அந்த கேஸை சுயமோட்டாவை எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் அதை அது லாஜிக்கல் கன்க்ளூஷன் சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் அதை கோர்ட்டே மானிட்டர் பண்ணி கடைசியில தண்டனையும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நீதிமன்றத்தின் பங்கு இதுல பெரும் பங்கு இருக்கு. அதனால ஒரு பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு காலத்துல மூடி மறைச்சாங்க. அதை நான் மறைக்கவே இல்லை. எத்தனையோ நீதிபதிகள் மீது புகார் வந்தது. ஆனா இதேதான் எல்லாம் வெளியில இதை பத்தி தீவிரமா விசாரிச்சோம்னா நம்ம நடவடிக்கை எடுப்போம். ஆனா வெளியில தெரிகிற மாதிரி நடவடிக்கை எடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்ச காலம் ஒரு காலம் உண்டு. நான் அதை ஒத்துக்கிறேன். பட் இப்ப சோசியல் மீடியாவோட தாக்கம் மிக தீவிரமா இருக்கு. அதனால நீங்க எதையும் மூடி மறைக்கவே முடியாது. இந்த சகோதரி இந்த கடிதம் எழுதுற அளவுக்கு தள்ளப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கே ப்ராப்பரா இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யாரும் அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல.